finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஹென்ரிக் கிளாசன் சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் இருக்காருல, டேஞ்சரஸ் ஒயிட் பால் பேட்ஸ்மேன். அவரு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இப்படி வர பிளேயர் எல்லாருமே டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா என்ன ஆகுதுன்றது தெரியல. அதுவும் முக்கியமான பிளேயர்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒயிட் பால் பிளேயர். ரீசெண்ட் டைம்ல வேர்ல்டு கப்லையும் நல்லா விளாடினாரு அண்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. அண்ட் டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் மேட்ச் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்கு. அண்ட் இஸ் 32 இயர் ஓல்டு தான். ஸோ அடுத்த ஃபியூச்சர் அடுத்த வந்து விக்கெட் கீப்பரா இவர் தான் டெஸ்ட் மேட்ச்ல மேஜரா இறங்க போறாரு. ஏன்னா அந்த பக்கம் கைல் வேரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஸோ ஹென்ரிக் கிளாசன் தான் உள்ள வரப்போறாருன்ற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்குள்ள இவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு அழிவு தான். முக்கியமா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு அழிவு. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து நியூசிலாந்துக்கு போறாங்க 2 டெஸ்ட் மேட்ச். அதுல எல்லாருமே பேசிக் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான். யாருமே என்ன சொல்றது மெயின் பிளேயர்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது 10ஆம் தேதி. ஸோ அதுல எல்லாருமே வந்து விளாடணும்னு சொல்லி போர்டே சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா டேவிட் பெடிங்கம் மட்டும் தான் வந்து அந்த T20 ஃபார்மேட்ல ஆப்ரூவ் ஆகி நான் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆடணும்னு சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுல ஒரு 5-6 பேர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடி இருக்காங்க டெஸ்ட் மேட்ச். ஆனா எல்லாமே ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். மேஜர் பிளேயர்ஸ் ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே இல்லை அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல. முக்கியமா நியூசிலாந்துல போய் 2 டெஸ்ட் விளையாட போறாங்க. அதுவும் அவங்க 3rd பொசிஷன்ல இருக்காங்க WTC சைக்கிள்ல. எவ்வளவு இம்பார்ட்டன்டான சீரீஸ். ஆனா என்ன ஸ்குவாட் அமைச்சிருக்காங்க? B ஸ்குவாட் கூட இல்ல, C ஸ்குவாட் அமைச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது அது டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் கிரிக்கெட் மொத்தமா போச்சோ தும்சமா, இப்ப அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஹென்ரிக் கிளாசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேலண்டட் பிளேயர். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காலாம் எப்பவுமே ஒரு ப்ரைடு இருக்கும் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதுல. அவங்க ஊர்ல போய் நம்ம அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆவாங்கன்ற மாதிரி மக்கள் நினைக்கிற டைம்ல இவங்க எல்லாம் இப்ப இந்த ஏகப்பட்ட T20 பிரான்ச்சைசி வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அதுதாங்க மெயின் ரீசனே. டியூ டு செவரல் T20 பிரான்ச்சைசினால தான் நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து டெஸ்ட் மேட்சை வந்து ஆப்ட் அவுட் பண்ணிட்டு கான்ட்ராக்டே எனக்கு வேணாங்க, நான் வந்து வெறும் ஒயிட் பால் இந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் ஆடுறேன், ஆனா ஊரை சுத்தி ஃபுல்லா பிரான்ச்சைசி கிரிக்கெட் விளையாட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுறேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. T20 மட்டும் இல்ல, T10 வந்துருச்சு, 10 ஓவர் கேம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா நீங்க எவ்வளவு மணி ஏர்ன் பண்ணலாம். ஏமா இப்ப பேஷனா கண்ட்ரிக்காக ஆடுறான் நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் முக்கியமா அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கண்ட்ரில எல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஆகுது எல்லா தீவுகளும் கனெக்ட் ஆகி ஒரு கண்ட்ரி நேம் வச்சு விளாடுறாங்க. தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள்ங்க. அவங்களுக்கும் மணி வேணும். அவங்க போர்டு வந்து ரொம்ப போரா இருக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த லெவல்ல இல்ல. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவங்களோட T20 லீகை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரீஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு C ஸ்குவாட் அனுப்புறாங்கன்னா நிஜமாவே அது வந்து ஒரு கேவலமான விஷயங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்புறம் என்னத்துக்கு WTC? நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதெல்லாம் ICC ஆக்சுவலா நோட் பண்ணணும். என்ன தெரியுமா சொல்லணும், அப்படி டெஸ்ட் கிரிக்கெட்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ வெளில போயிடு. WTC அந்த பிக்சர்ஸ்லயே நீ தேவையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேவையே இல்லை. நீ 2020 நடத்துக்கோ. வேற ஏதாவது ஒரு டீமை கொண்டு வர ஃப்ரெஷ்ஷா, ஒரு அயர்லாண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு ஜிம்பாப்வேவா இருக்கட்டும், நான் உள்ள எடுத்து வரேன் WTC ல. பரவாயில்ல. டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காங்களா? அதாவது சில கண்ட்ரிஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. காசு இல்ல. அயர்லாண்டா இருக்கட்டும் இல்ல ஜிம்பாப்வேவா இருக்கட்டும், காசு இல்ல. காசு இல்லாதனாலதான் அவங்களால அதிகமான டெஸ்ட் மேட்சஸ் விளையாட முடியல. இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி டீம்ஸ்லாம் இல்ல, நீங்க நிறைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் உள்ள எடுத்துருவாங்களா. ஆப்கானிஸ்தானும் ஆட் பண்ணி சொல்றேன், சூப்பரா விளையாடுவாங்க டெஸ்ட் கிரிக்கெட். அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா. ஆனா மெயின் டீம்ஸ் அதாவது இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இந்த மாதிரி ஒரு டாப் 5 டீம்ஸ் தான் வந்து பாகிஸ்தானும் எடுத்துக்கோங்க டு எக்ஸ்டென்ட். இந்த மாதிரி டீம்ஸ் தான் வந்து மேஜரா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ICC-யா இருக்கட்டும் இல்ல ஜெனரல் பப்ளிக்காவே இருக்கட்டும். தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இப்போ அந்த டாப் 6ல இருந்து இப்போ ஒரு கண்ட்ரி சவுத் ஆப்பிரிக்கா தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து அப்படியே விலகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இது நல்லதுக்கே இல்லை. ஏன்னா ஏற்கனவே பயங்கர கான்ட்ரவர்சி. நான் சொன்ன மாதிரி அந்த 15 மேன் ஸ்குவாட்ல நீங்க C டீம் அமைச்சிருக்கீங்க. இப்போ ஹென்ரிக் கிளாசன் வேற வந்து ரிட்டையர் ஆறாரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ் வெல் அஸ் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ ஹோப் ICC வந்து இனிமேட்டாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த சென்ஸ் என்னன்னா, நீங்க வந்து C டீம் அனுப்புறதா இருந்தா தயவு செஞ்சு WTC பிக்சர்ஸ்ல இருந்து இருக்கவே வேணாம். நீங்க போயிடுங்க, வேற கண்ட்ரியை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி எல்லா பிளேயர்ஸும் போய் பிரான்ச்சைசியில விளாடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கும் ஒரு லிமிட் கொடுக்கணும். என்னன்னா ஈஸியா அவங்க சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னா கிரிக்கெட்டே மாறிடும் போல இருக்கு. எல்லா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நம்ம ஃபுட்பால் லீக் மாதிரி உட்காந்து வெறும் கிரிக்கெட் லீகா நடந்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருப்போம் போல. அப்ப அது வந்து ஒரு கிரிக்கெட்டே கிடையாதுங்க. 2020ன்றது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபார்மெட், ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபார்மெட். ஆனா நிஜமான கிரிக்கெட் நம்ம எதுல பாக்குறோம்? டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் பாக்குறோம். அதிகபட்சமா அடுத்த லெவல்ல வந்து ODI கிரிக்கெட்ல பாக்குறோம்.
ஸோ இப்படி நடந்துட்டு இருந்தா எனக்கு தெரியல இது எங்க போய் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஸ்ட் கிரிக்கெட் அழியுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஏன் பிரான்ச்சைசி கிரிக்கெட்டை வந்து ஆஃப் பண்றாங்கன்றதெல்லாம் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்